சில விஷயம் பேசுவேன். சில பேர் கேட்கலாம், வெக்கமில்லாம் பேசுறாராண்டு. வெக்க எனக்கு இல்ல, படத்தை அசிங்கமா பார்க்கிறவர்களுக்கு வெக்க இருக்கணும். பெருமானார் ஓபன் கரெக்டர். அவர்கள் எதை பேச தயங்கவில்லையோ அதை பேச நாங்க தயங்க, அதை வெளியே சொல்ல தயங்க மாட்டோம். நீங்க வேற வெக்கத்தை பேசுறீங்க, நீங்க வேற விதமான வெக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரம் அஃப்ஸானா ஆகிட்டு போயிட்டாங்க. பேசிட்டே இருக்கிறாங்க. அஃப்ஸானா என்ன டாக்கட்டண்டா, எனக்கிட்ட ரசூலுல்லாஹ் நிறைய நேரம் இருக்கட்டுமே, மனைவி இப்படி நிக்கிற நேரம் பிரயாண கூட்டம் நின்றுமா? அடுத்த தடவை ஆயிஷா ஆகிட்டு போயிட்டாங்க. வரலையே இவ்வளவு நேரம் ஆயிஷா நாய் விடுறாங்க இல்ல. சுப்ஹானல்லாஹ். தவ்வா காலத்துல ஒரு ஆள் இருந்தானு வைங்க, அவர் மனைவி ஃபர்ஸ்டா குற்றச்சாட்டு. மனுஷனா வர்றாரா, கவனிக்கிறாரா, குடும்பத்தை பாக்குறாரா, தவான்னு போறாரு. பெருமானார் 19 போர்களுக்கு தன் நெஞ்சை கொடுத்து முன்னாடி போனவர். பள்ளிவாசல்ல இருப்பாரு, ஜனாசா வரும், அவங்க தான் ஜனாசா நடத்தணும். பைத்துல் மால், ஜகாத்து, எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மிம்பர்ல ஏறி அவங்க தான் குத்துபா நடத்தணும். பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தணும். கதவை தட்டி ஃபத்வா கேட்டா ஃபத்வா சொல்லணும். அந்த ஊர்ல பிரச்சனை பார்க்கணும். தன்னுடைய மனைவிமார்களுக்கு கணவனா இருக்கணும். தன்னுடைய மகள்மார்கள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாப்பா வரைக்கணும். வேற குழந்தைக்கு அப்பா வரைக்கணும். இவ்வளவு நடந்து ஏன் வெளியில கொல்றதுக்கு நிக்கிறான். வெளியில ரசூலுல்லாஹ் போனா கொல்றதுக்கு ரெடியா நிக்கிறான். ஒரு நாள் இல்ல, வருஷமா நிக்கிறான். டென்ஷன்ல நரம்பு வெடிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிஐடி வந்து கேட்பாங்க கேள்விகள். உளவுத்துறை இங்க இருக்கலாம், அவர்கள் வந்து கேட்பார்கள் கேள்விகள். அந்த 4 கேள்விக்கு ஜமாத்து வேணாம், தாடி வேணாம், ஒண்ணு வேணாம் என்று போறவர்கள் நிற்கிறார்கள். பெருமாளுடைய வாழ்நாள் அவரை கொல்லுவதற்குத்தான் வெளியே நின்றார்கள். ஒரு ஆளா, 2 பேரா, 5 பேரா, 100 பேரா, 10,000 பேர் அல்ஜாபுல ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி 10,000 எப்படி தெரியுமா? 10,000 வீடியோல பாருங்க. 10,000 என்னன்னு அப்ப வழங்கும். 10,000 என்னன்னு ஊரு கடந்து வந்து 10,000 பேர் வந்தாங்கன்னா டென்ஷன்ல வார கோவத்துல மனைமலை தள்ளணும். சுமாரி நானே எவ்வளவு டென்ஷன்ல நிக்கிறேன். அங்க கொல்ல வர்றான், இங்க தவா செய்யணும், இன்னும் 4 பேர் தான் நிக்கிறாங்க. நான் முழு உலகத்துக்கு சொல்லி முடிச்சிடணும். எப்படிப்பா உன்னோட கொஞ்சிறது? கேட்டார்களா? ரஹ்மத்துல் ஆலமீன் அவர் வீட்டுக்கு போய் பாருங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அடுப்புல பூனை படுக்குதான். இந்த பொறைய பார்த்தாங்களா? அடுப்புல பூனை படுக்குதான். அடுத்த பொறைய பார்த்தாங்களா? அடுப்புல பூனை படுக்குதான். அஸ்வதான்னுவாங்க. 2 கருப்பு சாப்பிட்டாங்களா? அப்படின்னு அர்த்தம். தண்ணி ஈச்ச பழமும். இதான் இன்றைக்கு உள்ள காதலர்கள். காதலிக்கிறானே, இளைஞர்கள்ட்ட பேசினா ஹாட் டாபிக் லவ். லவ் தான் அது. பேச தொடங்கினாலும் மூஞ்சில சிரிப்பு வந்துடும். காதலை பத்தி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா படம் கொடுக்க வச்சிருக்குது. இந்த காதலை என்ன பண்ணுவான் தெரியுமா? உசுறு, உசுறு எந்த அளவுக்கு உசுரா, நாங்க ஓடி போவோம். எங்கேயாவது மலை அடிவாரத்துல உட்கார்ந்துட்டு உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், தண்ணியும் சரி குடிப்போம். எங்க இவங்களை விட்டு தாண்டினா ஓகே, பாஞ்சிருவோமா, ஓடி போமா. இதான் அவ்வளவு இறக்கமா. சரிப்பா போங்களே, ஓடி போங்களே. ஓடி போய் என்ன செய்யறீங்க? அப்படி மலையாடி வாரமா வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் காட்டுக்கு பார்ப்போம். 4 நாள்ல கதை முடிஞ்சிடும். பசி பொறுக்கலாம், அவன் ஓடிடுவா, இவனும் ஓடிடுவான். இதுக்கு மேல இவனை வச்சு செய்யலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இந்த காலம். படம் பார்த்து சொல்ற காதல். பெருமானார் எப்படி தெரியுமா? ஆயிஷா அம்மாவுக்கு அப்ப 13 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 58. புறக்கணக்குல நான் சொல்றேன், இது புறக்கணக்கு. அப்ப 58, இங்க 13. தன் மனைவியோட பனு முஸ்தலக் பிரயாணம். பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த கிராம, அந்த மக்களோட ஒரு யுத்தம் போகணும். இப்ப சீட்டு போடுறாங்களா? சீட்டு போட்டு பார்த்தா இவங்க பேர் வருவது ஆயிஷா அம்மா பேர். அந்த யுத்தத்துல ஆயிஷா அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க தாத்தா 2 உம்மா 1 வாப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மூத்த மகள் தான் அஸ்மா ரலியல்லாஹு. ஆனா உம்மா 2. அவங்க உம்மு ஜமீல், இவங்க உம்மு ரூமான். ஆயிஷா அம்மாவோட உம்மா வேற, அஸ்மா நாயோட உம்மா வேற.
போயிட்டு அஸ்மான் ஆயிட்ட போய் கேக்குறாங்க, ரசூலுல்லாவோட ஜியாதுக்கு போறேன், அந்த யமன் நாட்டு மாலை கொஞ்சம் தாரீங்களான்னு கேக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஹதீஸை பற்றி பாருங்க. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் முழுக்க கருப்பா உடுத்துருவாங்க. ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பொட்டி இருக்கு, அந்த பொட்டியில ஏத்துவாங்க. ஏத்தி தூக்கி வச்சு ஒட்டகத்துல வச்சாச்சு, ஃபுல் பிளாக். எதுக்கு மாலையை கேட்கிறாங்க? பெருமானருக்கு முன்னாடி அழகா இருக்கணுமா? சுபஹானல்லாஹ். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இந்த உலகத்தில் அற்புதமா வாழ்ந்த குடும்பம், பசியிலும் பட்டினியிலும் சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் ரசூலுல்லாஹ் குடும்பம். ஏனென்றால் இப்படி ஒரு உரை நிகழ்த்தின ஒரு ஊர்ல, அது ஒரு இஜ்திமா தான். இதே மாதிரி தலைப்பு நிகழ்ச்சி முடிச்சாச்சு. அடுத்த தடவை ஒரு வருஷத்துக்கு பிறகு ஜும்மாக்கு போறேன். ஜும்மாக்கு போயிருந்தா ஒரு சகோதரர் வர்றாரு. அவர் கொள்கை சகோதரர், நான் கண்டி இல்ல, பழங்காலத்து கொள்கைவாதி இல்ல. பள்ளியில இருந்து வெளியே போற நேரம் மானகா பண்றாரு. இப்படி எடுத்து கெட்டி பிடிச்சிடாரு. பிடிச்சு கண்ணால கண்ணீர் ஓடுற ஆம்பளை லேச அழமாட்டாரு. சொல்றாரு, ஒரு துவா சொல்லி தந்தீங்களே, நான் ஓதிட்டு போறேன் துவாவை. அவர் அப்ப அந்த துவா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் மீது ஆணையாக பலத்த பிரச்சனையோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். வல்லாஹி நம்பிக்கையோட கேட்டேன். என் குடும்பம் தலைகீழாக மாறிவிட்டது. சந்தோஷமா நிக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப தூரத்தில் இந்த குத்பாக்கு நீங்க வாரண்டி கேள்விப்பட்டு வந்தேன். உங்களை பார்க்கணும் என்பதற்கு வந்தேன் என்று சொல்லிட்டு போறார். இது நான் செஞ்ச அதிசயம் இல்லை. இந்த உலகத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த போதனையை நாம் எடுத்துக்கொண்டு போனால் திருமணத்துக்கு பிறகு நிஜமா காதலிப்போம், நிஜமா வாழ தொடங்குவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்றேன், இந்த படம் காட்டுற போலியான காதல், இந்த நடிக்கிறான் பாருங்க, அம்பிட்டு பேரும் எல்லாம் டிவோர்ஸ் தான், எல்லாம் டிவோர்ஸ் தான். நான் யோசிக்கிறது ஒரு நேரம் உட்கார்ந்து, அட நீங்க ஒரு வாப்பா, உங்க அம்மா, அதாவது நீங்க ஒரு பொம்பளையோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, கையை பிடிச்சிட்டு, உங்க மகன் பார்த்துட்டாண்டா எப்படி இருக்கும்? அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இந்த நடிகர்களுடைய மகன்மாரெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு சொரணை இருக்காதா? இவன் வாப்பாக்கு வெக்க இருக்காதா? எங்கேயோ ஒரு பொம்பளையோட என்னென்னலாம் பண்றது வீடியோ பண்றாங்களே, அவர்களை இன்றைக்கு அதை பார்த்து காதலிக்க போனா முடிஞ்சு போச்சு. அவன மாதிரி டிவோர்ஸ் தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இஸ்லாமிய குடும்பம் அமர்கலமான குடும்பம், சிரித்த குடும்பம், பட்டினியில் சிரித்தார்கள். அப்படியே போய் எட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமா? ரசூலுல்லாஹ் சபையில் ஒரு விருந்தாளி, சுருக்கமா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு செய்தி தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில விருந்தாளிகள் வந்தா மொத்தமா பாப்பாங்கன்னா சாப்பாடு இருக்காது. இங்க மாதிரி ரெஸ்டாரண்ட் இருந்தா போய் சாப்பிட்டு வாங்கணுவாங்க. ஹோட்டல்ல அந்த காலத்துல எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. என்ன எழுதப்படாத சட்டம்டா, ஒரு ஆள் விருந்துக்கு வந்துட்டாரண்டா யாராவது ஒரு ஆள் முன்னாடி கொடுக்கணும். இப்ப நாங்க பானகமோ, நான் கொழும்பு, அந்த காலத்துல பானகமையில ஒரு குடும்பம் எனக்கு இருக்குன்னு வைங்க, நாங்க ஃபேமிலியோட வந்தா இங்க தங்குவோம், நீங்க ஃபேமிலியோட வந்தா அங்க தங்குவீங்க. இப்ப அப்படிலாம் தேவையில்லை. என்ன ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அரபுகள்ட்ட அந்த காலத்துல அப்படி எதுவுமே இல்லை. அவங்க மக்கால ஒரு டீம் இருப்பாங்க, அந்த குடும்பம் வந்து மதீனாவுக்கு வந்தா இங்க இருப்பாங்க, இவங்க போனா அங்க இருப்பாங்க. அவங்க வாப்பட 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 பேர்ல இருந்து பாடமாக்கி இருப்பாங்க. ஓ இன்னாரா தெரிஞ்சிடும், இவங்களை அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு பிறகு அது மாறுது. வந்தவர்கள் வந்தது குடும்பங்கள் இருந்தா இல்ல மதீனாவுக்கு, மதீனத்து நபி யஸ்ரிப் என்ற ஊர் மாறுது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல வர்றவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட 4 பாடம் படிக்க வர்றாங்க, சலாம் சொல்ல வர்றாங்க. வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கே சாப்பாடு இல்ல. வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சிட்டு, சகோதரர்களே மன்னிச்சிருங்க, என் வீட்டுல சாப்பாடு இல்ல, இன்னைக்கு வந்தவர் அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா அது பெரிய அவமானம். பெருமானாருக்கு அதை தவிர வேற ஒண்ணு இல்ல. என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லப்பா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அப்பா அபூத்தல்க கை தூக்கு. நான் பாக்குறேன், சொல்ல நான் பாக்குறேன். நான் இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வீட்டுக்கு போய் வைஃப்ட்ட கேட்கிறாரு, என்னம்மா விருந்தாளி கூட்டி வந்துட்டேன், உங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க, என் வைஃப் என்ன சொல்லுவாங்க? நான் கேட்கிறேன். போட்டு கிழிச்சிட்டாரு. விருந்தாளி வேற, எங்களுக்கே இல்ல,
நிஜமா அன்றைக்கு என்ன 2 பிள்ளைக்கு தான் சாப்பாடு. அவங்க மகனுக்கு. எந்த ஒரு தாயும் இதை செய்ய மாட்டான். தன் புள்ளைய பசியில தாம் பசியில நின்றாலும் புள்ளைய பசியில போட்டு அடுத்த வீட்டாளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மகனுக்கு கொடுங்க. மகனு பாப்பா அப்படிதான். அதான் புள்ள 2 பேரும் மசூரா பண்றாங்க. அந்த மசூராவை அல்லாஹ் அழிக்க கூடாதுன்றான். இந்த வீடியோ அழிஞ்சிரும். இது அழிஞ்சிரும். நாங்க வாழ்ந்தமா இல்லன்னு தெரியாம ஒரு சமூகம் இருக்கும். ஆனால் அந்த தம்பதியுடைய வீடியோ ரப்புல் ஆலமீன் ரிலீஸ் பண்றான். ரஷ்யால வீடியோ போகுது, அமெரிக்கால ஓடுது, சைனால ஓடுது. 1400 ஆண்டுகளாக படம் தியேட்டர் இல்லாம, போட்டோ இல்லாம, சிலை இல்லாமல் அமெரிக்கர்கள் அழுகிறார்கள். இதை கேட்டு ரஷ்யர்கள் அழுகிறார்கள். பானகமோ மக்கள் கேட்கிறீர்கள், உலகத்துல யாருப்பா இதை பாதுகாக்கிறது? நபியோட வரலாறு பாதுகாக்கலாம். ரப்பு சிரித்த நாளது, ரப்பு சிரித்த வேலை. அந்த அம்மா பேசுறாங்க தன் கணவனோட, 2 பிள்ளையும் தூங்க வச்சிரும், நாங்க 2 பேரும் வயிறை காய வச்சிரும், ரசூலுல்லாஹ் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். மதீனத்துன் நபி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காட்டு மிராண்டிகளாக நின்றவர்கள், குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், வாழ தெரியாதவர்கள், சண்டை பிடித்தவர்கள், மிருகத்தனமாக நடந்தவர்கள். நாங்க இவ்வளவாவது ஒழுக்கமா நிக்கிறோம்டா நாட்டு சட்டம் இருக்கிறனால. அங்கால போலீஸ் இருக்கும், இங்கால கேட்பாங்க, அங்கால ராணுவம் இருக்கும். இப்படி என்பதனாலதான் களவெடுக்காம நிக்கிறான். திருட்டு குறையுது. அப்படி இருந்து லஞ்சம் கொடுக்கறான், பல வேலை பண்றாங்க. பெரும்பாலான காலத்துல போலீஸே இல்ல, ஆட்சியே இல்ல, எவன் எது பண்ணாலும் கேட்க யாருமே இல்ல. அவன் மனோவிச்சபடியா செஞ்சுட்டு போலாம். இந்த கோத்திரத்துல ஒருத்தனை கொண்டா இவங்க அங்க கொள்ளுவாங்க. 50 வருஷமா பகை ஓடும். நான் உன்னை கொண்டியா, உன்னை நான் உன்னை கொள்றேன், இப்படி ஓடும். அப்படி ஒரு காலத்துல எதுவுமே இல்லாம பெருமானார் பேச்சுக்கு அடங்கின ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த அம்மா வேலையை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் கணவன் மனைவி. இப்படி ஒரு கணவன் மனைவி இருக்குதா? துவா கேளுங்க. இன்றைக்கு கேளுங்க அல்லாஹ்ட்ட. என்ன ஆகுது? அந்த அம்மா சாப்பிடுற நேரத்துல விருந்தாளி உட்கார்ந்தா, விருந்தாளி சாப்பிடணும், ரசூலுல்லாஹ் விருந்தாளி சாப்பிடணும். என்ன பண்ணணும் தெரியுமா? விளக்கு பத்தினா சாப்பாடு தெரிஞ்சிடும், அளவு தெரிஞ்சிடும். இன்றைக்கு சாப்பாடை போட்டுட்டு இந்த மெய் மேறாங்களே, மீய வைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறார்கள் கூட. விட்டா அத்தனை சாமான் முடிஞ்சிடும் போல. நாங்க பசிக்கலையா? இது விருந்தோம்பல். பெருமானார் என்ன நடக்குது? வயிறுல பசி வச்சுட்டு அந்த அம்மா சாப்பாடு நீ அபுதெல்லாம் உட்கார, எல்லாம் உட்காரணும். விருந்தாளி மட்டும் சாப்பிட சரியா? ஆனா பிளான் கொடுத்து அந்த ஜில்மாட்டி செய்யறதுக்கா? எதுக்கு நடிப்பு? ரப்பு சந்தோஷப்படணும், ரப்பு சந்தோஷப்படணும். என் ரப்பிடம் எனக்கு நல்ல பேர் வரணும். அவ்வளவு 2 பேரும் உட்கார்ந்து அந்த அம்மா விளக்க அனுப்பிச்சிட்டான். இருட்டா போச்சு. கேமரா கொண்டு போய் வச்சாலும் படாது. ஏன் படாதண்டா? கண்ணிருந்து 10 வெளிச்சம் இருந்தாதான் கண்ணாக்கு தெரியும். கண்ணால பார்க்கல வெளிச்சம் இல்லாட்டி அந்த இருள் நிறைந்த இரவை இறைவன் வெளிச்சமாக்கினான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிச்சமாக்கினான். அந்த தம்பதியினர் இந்த உலகத்தை அளவைக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் சிரித்ததாக பெருமானார் சொன்னார்கள். அடுத்த நாள் போகிறோம், அபூ தல்ஹா, உன்னை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ். என்ன? ஆமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வீடுகளில் முணக்கம் வரல, சந்தோஷமாக நின்றார்கள். இது என்ன புயல்? அவங்க என்ன படிச்சிருந்தாங்க? என்ன பட்டம் பெற்றிருந்தாங்க? ஆக்ஸ்போர்ட்லயா? என்ன ஃபேமிலி சைக்காலஜி படிச்சிட்டு வந்தாங்களா? என்ன படிச்சார்கள்? தீனுல் இஸ்லாமுடைய அந்த இரவுகள் சிரிக்கும், சந்தோஷமாக மின்னும், அவர்கள் வயிறுகள் காஞ்சிருக்கும், அவர்கள் கண்களில் அந்த சந்தோஷம் மின்னிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குடும்பம் வேணுமா? படிங்க. பள்ளிவாசல் தான் இடம், தியேட்டர் இல்ல, வீட்டுல உள்ள டிவி இல்ல, இதுல உள்ள அநியாயமான படங்கள் இல்லை. இது எல்லாமே உங்களை அழிச்சிடும். அன்பு சகோதரர்களே, இந்த தீனோட வெளிவ அது எத்தனை கோடி கோடி கோடியா பாக்குறீங்களே, இது எனக்கு கோடியா சொல்லல. ரப்புல் ஆலமீன் அந்த ஹிதாயத்துக்கு சுப்ஹானல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்.
இதாயத்தை தந்த பிறகு யா அல்லாஹ் திசை திருப்பிறாக பறிச்சிடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கறீங்களா? இந்த கல்புல இதாயத்து நுழைகிறது. திருக்குர்ஆன் பேசுது. உங்க வீட்டுல போய் பாருங்க, 5 புள்ள பெத்து எடுத்துருவீங்க, 5 சண்டையா இருக்கு. நாளாக கொடுத்தனு தம்பி, தம்பி என்று தாத்தா சண்டை. ரசூலுல்லாஹ் போற நேரம் உள்ள சண்டை அப்படி சண்டை இல்ல. ஹவுஸ் வேற கதரஜ் வேற, 2 பேரும் மோதி கொள்வாங்க, அடிச்சு கொள்வாங்க. அல்லாஹ் சொல்றான் சண்டை உள்ள குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ஏதாவது கம் கண்டுபிடிச்சிக்கிறான்னு காட்டணும். மல்டி போண்ட், ஹாக்க போண்ட், அந்த மாதிரி சூப்பர் க்ளூ போட்டு நானா தம்பி ஒட்டி வைக்கிறது, உமா அப்பா ஒட்டி வைக்கிறது, புள்ள எல்லாம் ஒட்டி வைக்கிறது. இப்படி கம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒரே ஒரு கம். என்ன கம்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா. நபியே, ஒட்டுமொத்த உலகத்தையும் கணக்கு போடும். எத்தனை கம்ப்யூட்டர், எத்தனை ஃபேன், எத்தனை ஏசி, எத்தனை மாணிக்கம், டோட்டல் வேர்ல்ட் எல்லாம் எத்தனை வருமண்டி யாருக்குமே தெரியாது. அவருக்கு பிடிக்காதா, இவருக்கு அவரை பிடிக்காதா? இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க எல்லாத்தையும் வைங்க, துனியாவில் அத்தனை வித்து பாருங்க. மா அல்லஃப்த பைன குலூபி, இவங்க கல்புகள் என்ன பண்ணலாது? சேர்க்கவே இயலாது. என்ன பண்ணலாது? 2 பேர் சேர்க்கலாது. வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒன்று சேர்த்தான். அப்படியே தாகத்துல துட்டிச்சு சாவுற கட்டம், பக்கத்துல தண்ணி வேணும்னு கேட்கிற நேரம், மௌத்தாகிற கட்டத்துல அங்க அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன், அங்க போய் பார்த்தா அவர் மௌத்து, இங்க வந்தா இவர் ஷஹீத். சுப்ஹானல்லாஹ். மக்காவுல இருந்து வெறுமனே உடுப்போட வர்றாங்க, வந்தான் வரத்தான் யாரு ஏவை ஒன்றும் தெரியாது. சொன்னாங்களா வந்தான் வரத்தான் பார்த்து வியாபாரத்தை எடுத்துருவான். பத்தியா ஆட்சிய 4 பேர் ஆட்சி பண்ணாங்களே, மதீனாவுக்கு வந்து மக்கா வாசிதான் ஆட்சி பேசினாங்களா? வந்தோடனே சொத்துல பாதி, செல்வத்துல பாதி, அம்புட்டையும் கொடுக்கறாங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? இந்த கல்புகள் எப்படி ஒன்று சேர்ந்துச்சு? இன்றைக்கு உங்க வீட்டுல போய் உங்க மனைவியோட கல்பு ஒன்று சேர்க்கணுமா? ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறார். நீங்க உலகத்துல அத்தனை விட்டு உங்க மனைவியை ஷேப்பாக்க இயலாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், வலாகின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒன்று சேர்த்தான். ரோம பேரரசுகள் நடுங்கி கீழே விழுந்துச்சு. நினைச்சிட கூடாது மிலிட்டரி பவர்ல போய் முஸ்லிம்கள் பிடிச்சாங்கன்னு. அந்த ஒத்துமை பிரிக்கிறார். காலோட கால் தொழுகையில சகோதரனை பார்த்து சிரிக்கிறது, ஏதாவது தப்பு நடந்தா மன்னிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்னு சௌதான்டார் என்ன பண்ணிட்டாரு? கற்பிய மகன்ட்டார் பிலால் ரலியல்லாஹு. அவர் போய் ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம் பாருங்க, எனக்கு கற்பிய மகன்ட்டாரு சொன்ன உடனே என்ன சொல்லு பிலால், என்ன என்னைய போய் சொன்னீங்களா? கருப்பு தானே, என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன வெளியவா தர்றேன். சஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் என்றால், தன் தலையை கீழே வைத்து கன்னத்தை காட்டி, பிலால் நான் பிழையாக சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்க காலை கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் நான் தூக்க மாட்டேன் என்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது என்றால் உங்க வீட்டுல ஒன்று சேரணுமா? அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா? மௌத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? இஸ்லாம் சொல்லுது, அந்த ஒத்துமை எப்படி உண்டாக்கலாம், அந்த ஒத்துமை எப்படி வரும் என்ற சித்தாந்தங்கள் அத்தனையும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த இரவு நாம ஒரு கிஃப்ட கொண்டு போறோம் வீட்டுக்கு. ரஹ்மானோட தொடர்பை வைத்துக் கொண்டு அமர்கலமா வாழ்ந்து காட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும்னா என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்ணினா என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் சில பேர் நினைக்கிறாங்க நல்லா படிச்சுட்டா சூப்பரா குடும்பம் நடத்தலாம், நல்லா படிக்கணும். 2 பட்டதாரி டாக்டர், அவங்களும் டாக்டர். கால் வருது, வல்லாஹி மாமா கால் அடிக்கிறாரு, பாப்பா என் மகனும் டாக்டர் மகளும் டாக்டர், கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணலாமா? 2 பேரும் டாக்டரா? இன்னொன்று அல்லாஹ் மீது ஆணை, இன்னொரு இடத்துல அவர் என்னன்னோ PhD லெவல் என்னமோ பேசுறாரு, இவரும் படிச்சிருக்கிறாரு. இது 2 பேரும் பிரச்சனை, கொஞ்சம் பார்க்கலாமா? இது நான் பேசுறது வெளியில இல்ல, ஜமாத்
தௌஹீத பேசுறவர்கள்ட்ட வர்ற கோல் எனக்கு வெளியில வர்றதை விட இங்க வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பிழையா சொல்லல, எல்லா வீட்லயும் வரும். படிச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம போவோம் கொஞ்சம் அமெரிக்கா. படிச்சவன் கூட மைக்க கண்டுபிடிச்சனா அவன் தான், போனை கண்டுபிடிச்சனா அவன் தான். இதுல இருந்த ஒரு பட்டன் அமுழ்த்தினா இங்க இருந்து மெசேஜ் அமெரிக்காவுக்கு போதும், கண்டுபிடிச்சா அவன் தான். அவன் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆக முசீபத் அங்கதான் இருக்குதா. ஐரோப்பால கல்யாணமே வேணாமா. ஏயா வேணாம்? கல்யாணம் முடிச்சு போதுமா போச்சா? சொல்லுவாங்க படிக்காம இருந்தா சண்டை பிடிப்பான், காட்டு மிராண்டி மாதிரி. படிச்சவன் பட்டா எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சாரி என்றுவான். ஓ எனக்கு தெரியாண்டுவான். அப்படி செய்வானா இல்லையா? அமெரிக்காவுக்கு போய் கேட்டா என்ன பையன் படிக்கிறீ, ஏன் திருமணம் முடிக்கிறீங்கன்னு கேட்டா, என் மனைவி என்ன புரியுறா இல்லையே, எனக்கு பிரச்சனையே, என் ஃப்ரெண்ட் என்ன புரியுறானே, அதனால ஆம்பளைய முடிக்கிறான், பொம்பளைய முடிக்கிறான். ஏன்பா? கார் பெச்சாயிட்டு வைஃபுக்கு போன் பண்ணி போட்டா கார் பெச்சாயிட்டு வைஃப் ஏசுறா. என் ஃப்ரெண்டுக்கு சொன்னா நான் வர்றேன் மச்சான், என்ன பண்ணணும்? ஓ டயரை மாத்தி தரணுமா? அப்ப இவன் நல்லமா அவன் நல்லமா? எப்படி கேள்வி பாத்தீங்களா? இது பொய்யா சொல்லல, அவன் எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கிறான் என்பதை நீங்க போய் பார்த்தா. படிச்சுட்டான், ஃபேமிலி லைஃப் சுத்தமா எடுத்துட்டான், பெரிய பெரிய மாளிகையில இருக்கிறான். இந்த இன்பத்தில் ஒரு கடுவையும் அவனுக்கு சுவைக்கலாம் போச்சு. இல்ல சந்தோஷம் இல்ல, குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த ரஹ்ம அல்லாஹ் இறக்கினாது வராது. அந்த பணத்தால் அதை எடுக்க இயலாது. ஷாக்ல ஸ்லீப்பிங் டேப்லெட்டோட தூங்குறான். உங்களுக்கு தெரியுமா இப்ப அமெரிக்கா நிலைமை? வல்லாஹி பட்டு பயங்கரமான நிலைமை. உம்மா, நான் சொல்லுவது தாய் என்ன பண்றா? முத கிளப் இருந்துச்சு, எல்டர்ஸ் கிளப், எல்லாரும் அந்த வயது முதிர்ந்தவங்க போற கிளப். இப்ப என்ன கிளப்? அவன் ஹியூமன் ரைட்ஸ், சுபான்ல அவன் ஹியூமன் ரைட்ஸ் பேசினா தனியா தலைப்பு போட்டு பேசணும். ஏன்னா ஒரு நாள் கனடால இருந்த ஒரு ஆள் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல அழுது 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 அவர் வாழ்க்கையை பேசுறார். அது தனியா நான் அப்ப சட்டத்தை, இப்படியும் சட்டமாடா, இப்படியும் சட்டம் இருக்குமா? ஹியூமன் ரைட்ஸ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உரிமை. என்ன உரிமை தெரியுமா? இப்ப மனித உரிமை புள்ள குமராயிரும். குமரான என்ன பண்ணணும்? சின்ன புள்ள இருந்தா விளையாடுவாங்க, ஜம்ப் பண்ணி உரிமை விளையாடணும், கிரவுண்டுக்கு போகணும், மேல குதிக்கணும், பாயணும். ஆமா, புள்ள குமரானா அதுவும் விளையாடணுமா? சுபஹானல்லாஹ், பொய் சொல்லல, கேட்டு பாருங்க. என்ன பெத்த தாய் தண்ட வாகனத்தை டிரைவ் பண்ணிட்டு போய் கிளப் முன்னாடி நிப்பாட்டுறா. வயசுக்கு வந்த புள்ளையோட கிளப் அது. யாரு இப்ப வந்திருப்பாங்களே, இளமை பருவத்தை அடைச்சிருப்பாங்களே, ரொம்ப வெக்கமா இருக்குது. படிச்ச உம்மா, படிச்ச ஊரு என்ன ஆகுது? புள்ளைய விட்டுட்டு take your safety precautions, don't be pregnant, don't be pregnant, take your safety precautions எடுத்துப்பா, enjoy yourself. உம்மா சொல்றா என்ஜாய் பண்ணுப்பா, ஆம்பளையோட எல்லாம் எடுத்துக்கோ, சேஃப்டியான ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்துடாத. உரிமையா எங்கயா போனீங்க? லூத்து நபி சமுதாயம் மாதிரி ஆம்பளை பொம்பளை உன் வாப்பா நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்க மாட்டியே. பிடிச்சிட்டு நான் ஐ லவ் யூன்றான். இந்த பப்பி தான் அவன் கல்யாணமா? மென்டல் ஆயிட்டான். நீ ராக்கெட்ல போறது உண்மை, 35,000 அடி மேல பறக்கிற விமானத்தை நீ கண்டுபிடித்தது உண்மை, பெரிய பெரிய புரட்சிகளை செய்தது உண்மை. உன் மனைவியோட உனக்கு வாழ தெரியல என்பதும் அது அம்பலப்படுத்தப்பட்ட உண்மை. ஒரு ஆணுக்கு பெண்ணோட ஒபாமா வர்ற நேரம் 2 தடவை ஒபாமா ஜனாதிபதி ஆனார். அவருக்கு 2 வாய்ப்பு வந்து தேர்தல் நின்று மறுபடி தேர்தலை வெற்றினார். ஒபாமாட முதல் தேர்தல் முடிய 2வது தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று போட்டான் அமெரிக்காவில். ஒபாமாட்ட ஒரு வச்சாங்க, எங்களுக்கு இப்படி ஏலாது, எங்களுக்கு ஆம்பளை திருமணத்தை சட்டமாக்கும். நாங்க சட்டம் இல்லாம இருக்கு, எங்களுக்கு ரெஜிஸ்டர் காப்பி வராது. ஆம்பளை பொம்பளை முடிச்சா மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தர்றீங்க, ஆம்பளை சட்டமாக்கும். ஒபாமா தண்டை மேல போய் அள்ளி வாரி போட்டு கூடாதுன்றதுக்கு தேர்தல் வச்சாரு. அதுக்கு எதுக்கு? ஆனா ஹோமோசெக்ஸுக்கு யாரு வந்து இதுக்கு ஓகேயா தேர்தல் வாக்கு போடுங்க. More than 66% of the Americans, 66+ மிஞ்சிருக்கிறீங்க. 34%
66% வாக்குகளில் ஹோமோசெக்ஸ் சட்டமாக்கப்பட்டது. அன்பிக்கினியவர்களே, படிச்சவங்க உலகத்தில் ஆகப்பெரிய இன்பத்தை அடையலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களோடு சிரித்து பேசினார்கள், அன்பாக நடந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அப்படி அற்புதமான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது வேணும்? வெஸ்ட் வேணுமா? உங்க புள்ள உடுத்துட்டு போதே வெஸ்ட் 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 அந்த மாதிரி இதான் வெஸ்ட். எது வெஸ்ட்? ராத்திரிக்கு வந்தா போன்ல பாஸ்வேர்டு இருக்கும். உம்மா வருவா, வந்து பாஸ்வேர்டு அடிச்சா கதவை திறப்பா, குடிச்சிட்டு வந்திருப்பா கிளப்புக்கு போய். நைட் லைஃப். அமெரிக்கால நைட் லைஃப்ல அடி செத்து போயிருவான். பாப்பா ஒரு கிளப்ல ஊத்தி குடிச்சிருப்பா, கும்மா இன்னொரு கிளப்ல, புள்ள தூக்கம். என்ன வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொய்யா சொல்றேன்? இது வேணுமா? இன்றைக்குள்ள சந்ததிகள் பறி போகிறார்கள், வெஸ்டை நோக்கி போகிறார்கள். பெருமானாரை தன்னுடைய கல்வியில் சுமக்க வேண்டியவர்கள் ஹாலிவுடையும் பாலிவுடில் உள்ள கதாநாயகர்களை என் உசுரி என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் இளைஞர்கள், இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் இயங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை என்றா அது எவ்வளவு இன்பம், எவ்வளவு சந்தோஷம். பாட நடத்துற மாதிரி குடும்ப வாழ்க்கையை பேசல. இன்னைக்கு இஜித்துமானால இல்லைன்னா பெருமதியை பேசுவோம் நினைச்சேன். எப்படிப்பட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் எச்சுத்து போனோமா, குடும்பம் நடத்தணுமா, புள்ள வளர்க்கணுமா, ஆட்சி செய்யணும். கோட்டை ஓட்டு விட்டாங்கண்டா அர்ரிஜாலு கவ்வாமுன்னு அல நிஷா. திடீரென்று எல்லாரும் கிளம்பிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையே இன்னைக்கு நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் இதுக்கு பிறகு நிறைய கூடும். ஏன் கூடும்டா ஒரு கொள்கை எடுத்துட்டாங்க, சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமன். அது எப்படி சமன் ஆகுவாங்க? இன்றைக்கு கணவர் தெரியாது, வந்ததுன்னு தெரியாது, இவருக்கு இருக்கிறது தெரியாது. அவரும் பேஸ்புக்ல, இவங்களும் பேஸ்புக்ல. அவர் பாட்டுக்கு போவாரு. 11 மணி வரைக்கும் எங்கேயோ ஒரு போக்கு கடையில உட்கார்ந்துட்டு 4 ஆம்பளையோட பேசிட்டு ராத்திரிக்கு வந்து முஸ்லிம் குடும்பம். முஸ்லிம் குடும்பம் ஈஷாக்கு பிறகு வீட்டுல, வெளியில என்ன வேலை? ஈஷாக்கு பிறகு வீட்டுல மனைவிமார்கள் அதிலேயே உட்கார்ந்துட்டு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு பேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு அவ அசந்து தூங்குறா, இவர் வர்றாரு. இதா திருக்குர்ஆன் என்ன ஹௌரத்துகளை எப்படி பேசுது குர்ஆன். கரெக்ட் பாருங்க. புள்ள சலாம் சொல்லணும், புள்ள அனுமதி கேட்கணும். இஷாக்கு பிறகு ஆடைகள் கொஞ்சம் கலைந்திருக்கிற நேரம் வீட்டுல உள்ள புள்ள பெர்மிஷன் கேட்கணும். எங்க ஜப்பானுக்கு போயிட்டு சொல்றான், இஸ்லாம் மட்டும் தான் இல்ல, சூப்பர் நாடு. என்ன அகலாக்கு தெரியுமா? நிஜம். முதல்ல ஜப்பான் போனவங்க இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து படிச்சே கொடுக்க மாட்டான். ரோட்டு மாறுறது எப்படி, சிரிக்கிறது எப்படி, இப்படி இருக்கு, மஞ்சள் கோடு இருக்கும். வாகனம் வரும், வாகனம் வந்தா நிப்பாட்டியல. ஒரு ஸ்கூல் புள்ள இருந்துச்சுன்னா, பேக போட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கூல் புள்ள என்ன பண்ணணும்? மாறாது. இவர் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கையால் இப்படி பண்ணணும். அந்த அனுமதியை கொடுத்தாதான் அவ போவான், அந்த புள்ள போகும். போனா அடுத்த பக்கம் போயிட்டானா வாகனத்தை எடுத்து இவர் போக மாட்டாரு. அதை அப்படியே குனிஞ்சு தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ் பண்ணினாதான் வாகனம் போகணும். இதெல்லாம் நிஜமா நடக்குது, இப்பயும் சட்டமா நடக்குது. சிரிக்கணும் அப்படின்னு வாங்க. உள்ளக்குள்ள பூந்து பாத்தீங்கன்னா அதுவும் அவ்வளவுதான். என்னப்பா ஜப்பான்ல இவ்வளவு நாகரி, இவ்வளவு ஒழுக்கம், இவ்வளவு அகலாக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களே, கல்யாணம் நல்லா நடக்குதா? அங்க கல்யாணமே கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சட்டம் இருக்குது. பொம்புல மாப்பிள்ளை எவ்வளவு தாளன்னு தான் சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அவ்வளவு வந்து அவ கையில கொடுக்கணும். சம்பளம் டோட்டலா கொடுக்கணும். அவனை எண்ணி பார்த்து இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லறத்துக்குரிய நாள், மற்ற நாள் ரொம்ப கஷ்டம். அதுவும் அவர் எடுத்து சுற்றுலா கூட்டிட்டு போயிட்டு லாஸ்ட் மூமெண்ட் கெஞ்சி அவளோட வாழணுமா? அப்படி போனவர்களுக்கு தெரியும் அவ்வளவு விஷயங்கள். என்ன நாகரிக நாகரிகன்னு ஒரு சைடுல ஒத்த இப்படி போறான், இன்னொத்த இப்படி போறான். இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? இஸ்லாத்துக்குள் நுழைந்து பார்ப்போம். இஸ்லாம் ஒரு சட்டத்தை மாத்தவே இல்லை. அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஷா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆண்கள். எப்படி? ஆம்பளை படிச்சுட்டான், பொம்பளை படிக்கல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொம்பளை படிச்சுட்டா, ஆம்பளை படிக்கல,
இஸ்லாம் தலைமைத்துவத்தை சொல்லுது. இல்லறம்னா உடல் தானே, உடம்புல தலைவர் ஆம்பளை தான். போ, இல்லறத்துக்கு தான் தலைவர். குடும்ப தலைவரை இல்லறத்தில் இஸ்லாம் வைக்குது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. எத்தனையோ வீடுகளுக்கு போய் பாருங்க, இன்றைக்கு மாப்பிள்ளை இல்ல தலைவர், வைஃப். அல்லாஹ் மீதானே அந்த குடும்பம் பிரிஞ்சிரும். இது சைக்காலஜில பேசினா சுப்பை கொண்டு ஆம்பளைக்கு இருக்குது. உலகத்துல அவன் ரொம்ப விரும்புறத சுப்பைகோ பிடிச்சி டேமேஜ் பண்ணி விட்டான்னு வைங்க, அவன் அவ்வளவுத்தையும் வெறுத்துருவான். ஒரு ஆம்பளை உங்க மாவட்டத்துல பெரிய பணக்காரர், ஸ்ரீலங்கால உள்ள ஒரு பெரிய கொள்கை இல்ல, எங்க 2 சாரார் கூட்டிட்டு வராங்க. பாப்பாவும் வர்றாரு, இவரும் வர்றாரு. 2 கோடி 4 கோடி இல்ல, 100 கோடி தாண்டின பணக்காரர். என்னப்பா பிரச்சனை கேட்டா, மகன் ஒரு ஏழை குடும்பத்தை விரும்புற. ஏழண்டா சாதாரணம், பாப்பா இது ஏழான்றாரு. என்ன சொத்தை கொடுக்க மாட்டானா? இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எப்படி சேர்க்கிறது? நான் இஸ்லாத்தை சொல்லி அனுப்பிட்டு போயிட்டு வாங்க. இதுதான் இஸ்லாம், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணலாது. நான் என்ன சொல்ல வரேன்டா, பொருளாதாரத்தை சொல்லி பயன்காட்டு நேரமும் சில பிள்ளைகள் அசைய மாட்டாங்க. காதலிச்சுட்டான்னு வைங்க, ஏய் பெரிய பென்சை கொண்டாந்து வைக்கிறோம்பா, பென்சை இல்லப்பா இந்த பெரிய டைமண்ட் கொண்டாந்தாலும் எனக்கு அவதான் வேணும். கல்யாணம் முடிச்சு 6 மாசம் வண்டி ஓடும், அவனே வருவான். ஒரு 2 லட்சம் தானே பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்பாங்க. யாருக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் உட மாட்டேனானோ அப்புறம் விட்டுருவான். ஏன்டா சுப்பைக்கோ டேமேஜ் ஆச்சுன்னு வைங்க, ஆம்பளைக்கு வாழுவது கஷ்டமா போயிடும். அது எப்படி என்ன அந்த சைக்காலஜி பாடத்தை நடத்த இயலாது. அது இன்றைக்குள்ள பொம்பளை எல்லாம் பசங்க செய்யறாங்க. ஏன்னா மீடியா சொல்லி கொடுத்துருக்கு. இன்றைக்குள்ள மீடியா அம்புட்டையும் சொல்லி கொடுத்தாச்சு. டிவோர்ஸ் பண்றதுதான் சைத்தாண்ட மெயின் வேலை. அவன் உட்கார்ந்துட்டு மெயினா கேட்பா, எத்தனை குடும்பத்தை பிரிச்ச, யார் யார பிரிச்ச, பிரிக்கணும், அதான் அவனோட வேலை. அதுக்கான எல்லா விஷயங்களும் உலகத்துல பிளானிங் நடக்கும். சைத்தான் உட்கார்ந்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு அம்புட்டு பிளானிங் நடத்துவான். குடும்பங்கள் பிரிஞ்சு நடு சந்தில உட்காரணும், பெண்கள் தன் ஆடையை கலட்டணும், நிர்வாணமாக போகணும். இதெல்லாம் அவன் பிளான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிளான் உலகத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு எதிராக இஸ்லாம் இத சொல்லுது. என்ன சொல்லுது? உலகத்தில் ஒரு பெண்ணை ஆண் இவ்வளவு விரும்பி, அவ்வளவு விரும்புற ஒரு ஆண் அந்த பெண்ணை எப்படிப்பா வெறுப்பான்டா சுப்பைக்கும். நான் அதை பத்தி பேசல. இப்ப உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. வீட்டுல கொண்டு போய் லீடர்ஷிப் ஆம்பளை கொடுத்துரும். பொம்புல ஒரு கம்பெனி பள்ளிவாசல்ல தலைவர் இருப்பாரு, அவர் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு, நேரம் சொல்லிக்கிறார், இந்த டைம்ல நீங்க பேசுங்க, இத்தனை மணிக்கு முடிங்க இருப்பாரு. இன்னொரு தலைவர் வந்து நீங்க பேச போல இன்னொரு ஆளும் பேசுவாரு, அவரும் பேசுவாரு. நானும் தான் தலைவர்டா, எப்படி இந்த பள்ளி இயங்கும்? எப்படி இயங்கும்னு கேட்கிறேன். ஸ்கூல்ல 2 பிரின்சிபல் இருந்தா ஒரு டீச்சர் இந்த பேச்ச கேட்பாங்க, இன்னொரு டீச்சர் அங்க போவோம். ஒரு ஆள் தான் லீடர். 5 பேர் இருந்தா ஒரு தலைவர் இருக்கணும். இல்லன்னா யாரு கண்ட்ரோல் பண்றது? இங்கிட்டு யாரு பண்றது? இத மாதிரி உலகத்துல எங்க பிரச்சனை தெரியுமா? கம்பெனிக்கு சேமனா, அதுக்கு இதா. அமெரிக்கால போய் குடும்பத்துல போய் கேட்டா யாருப்பா லீடர்? அப்படிலாம் இல்ல. நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர். என்ன கெதர்? லிவிங் டுகெதரா? உட்காருவாங்களாம். அதுல போய் 2 பேரும் எடுத்து இவர் இத்தனை $1 கட்டுவாராம். அப்படியா? பர்கர் வாங்குவாங்களா, ஆர்டர் பண்ணுவாங்களா? இந்த அம்மா அவ பர்ஸ்ல இருந்து பர்கருக்கு சொல்லி கொடுப்பா, அவர் அப்படி கொடுப்பாங்களா? எங்க 2 பேரும் கஷ்டமா இருக்கலையா இப்ப வாழ்றதுக்கு? சாரி, பிரிஞ்சிருவோம். இவர் வேற பொம்பளோட போவாரா, அவ வேற போவாவா? என்னடா கால் சிங்கம் காட்டுக்குள்ள போனா வளர்ந்து, காட்டுல இந்த நாய் இருக்கு பாருங்க, இந்த நாய் சிறுநீர் கழிக்கு, பார்த்திருப்பீங்க. அது ஏண்டு இந்த பிருகத்துக்கு இருக்குது பாருங்க, போர்டர் போடுற டைம் நாய் வந்து ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சுச்சுன்னா நான் போய் படிச்சு பாக்குறேன், என்னப்பா ஏன் கழிக்குது? எதுக்குண்டா ஆம்பளை நாய் சொல்லும், இது ஏன் ஏரியா, இங்க உள்ள பொம்பளை நாயில எனக்கு உள்ள பூந்தானே விரட்டிடும். நாய் நாய் ஓடுறது பாத்துப்பீங்களா? சிங்கம் ஒரு வளாகம் போட்டிருக்கும், ஒரு ஆண் சிங்கத்துக்கு ஒரு 4 பெண் சிங்கம் இருக்கும். இந்த போர்டருக்குள்ள ஏதோ ஒரு சிங்கம் வந்தா சாகும் வரைக்கும் சண்டை பிடிக்கும். டிஸ்கவர்ல போய் பாருங்க, அதுதான் சிங்கம். அந்த உணர்வு மிருகங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரோஷம் அது இதெல்லாம் இருக்குது, அது மிருகத்துல. நான் என்ன கேட்கிறேன்டா, குடும்பம் நடத்தி புள்ள பெத்து எடுக்கணுமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? உங்க படிப்பு என்ன நடந்துச்சு? இப்படி நடந்தா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு யாரு வாப்பா? பக்கத்துல எவன் நிக்கிறான் அவன் வாப்பா. போய் சொல்லல, சட்டம் இதான்.
அதான் சட்டம். எவன் புள்ள கிடைக்க போல பக்கத்துல நிக்கிறான் அவன் தான் வாப்பான். ஏனண்டா லீகலி வாப்பாவன் பயாலஜிக்கல் ஃபாதர்னு வேற வச்சிருக்கான். உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் வேற, லீகல் ஃபாதர் சட்டத்துல வாப்பா. சுப்ஹானல்லாஹ். படித்து சந்திரமன்றம் போப்பாக்குறார்கள், ஆனால் வாழ தெரியவில்லை.